Hello friends, welcome to Iroda Ammachi Samayal. This is நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருணை கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலாம்ங்கறத பாப்போங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா நான் இந்த சைஸ்க்கு வந்து ஒரு கருணை கிழங்கு அதாவது சட்டி கிழங்குன்னு சொல்வாங்க. அதுக்கு வந்து அந்த ஃப்ரை பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள்ன்றதை நம்ம பாப்போம். இப்போ இது வந்து நம்ம வீட்ல அரைச்ச மிளகாய் தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்குவோம். வெறும் மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா பொடி. அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு நம்ம பொடி பண்ணி வீட்டில் வச்சுப்போம். அதுலேருந்து ஒரு 2 பிஞ்ச் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 10 பெப்பர் எடுத்து நம்ம அதை வந்து நல்லா பொடியாக அப்படியே தூள் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 6-7 பூண்டை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கலாம், இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். அந்த கருணைக்கிழங்கு வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த சட்டிக்கிழங்கு வந்து நம்ம வாங்கிட்டு வந்து கருணைக்கிழங்கு நல்லா குண்டு குண்டாக பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை வந்து நல்லா தோலை நல்லா சீவிடணுங்க. சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கணுங்க. நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அதை நம்ம தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரியே நம்ம வந்து மசாலெலாம் தடவி இந்த மாதிரியும் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாங்க. நான் இப்போ வந்து என்ன பண்ணேன், தோசைக்கல்லில் போடுற மாதிரி இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுங்க, உப்பு போட்டு தண்ணியில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறது நான் வந்து என்ன பண்ண போகிறேங்க, இப்போ சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டரை எடுத்து கட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே ஈவனாக வரும், அதுக்காக நான் அந்த மாதிரி கட் பண்ணுறேன். எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு பாருங்கள், எல்லாம் ஒரே சைஸாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து நல்லா ஸ்லைஸாக போட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டேன். அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அது பாருங்கள், இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இது வந்து கொஞ்சம் சாதாரணமாக வந்து புது கிழங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த கிழங்கு வந்து ரொம்ப நாக்கெல்லாம் அரிக்கும். அதனால் அந்த நாக்கெல்லாம் அரிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவ்வளோ பெரிய புளியை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நசுக்கி பார்க்கும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்துடணுங்க. இதுலேயே கொஞ்சம் திறந்தாப்புல மூடி வைங்க, இல்லைன்னா பொங்கிரும். அதுக்காக வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாங்க. தண்ணி இல்லாமல் எல்லா கிழங்கையும் எடுத்து போட்டுக்கலாம். அந்த புளியும் இருக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதை கொஞ்சம் இப்படி தூவி விட்டுக்கலாம். இந்த கேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணோம், கருணைக்கிழங்கு எல்லாமே வாய்வு தான், அதனால் நம்ம பூண்டு போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம், அதாவது நம்ம ஃப்ரை அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும், அதுக்காக கொஞ்சம் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்குவோம். அது நல்ல ஸ்மெல் வரும், அதுக்காக. அப்புறம் பெப்பர் ஒரு 10 மிளகு எடுத்து தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு கடைசியில் பார்த்துட்டு கூட நமக்கு போட்டுக்கலாம். கருணைக்கிழங்கு வந்து நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும், ரொம்பவும் குழைய விட்டுறக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா பிரட்டிட்டோங்களா, அவ்வளோதாங்க. இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போங்க. பாருங்கள், தேவையான அளவுக்கு இந்த கருணைக்கிழங்கை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. அது நான் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க, அவ்வளோதான். பாருங்கள், இது தாளிக்கிறதுக்கெலாம் வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. இப்போ வந்து இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் இதில் போட்டுடலாம். இதுலேயே நம்ம அந்த பூண்டு இதெல்லாம் போட்டுருக்கிறதுனால ஸ்மெல் வந்து சூப்பராக நல்லாயிருக்கும். இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க, பூண்டு மட்டும் நம்ம போட்டால் போதும். கரம் மசாலா பொடி இதெல்லாம் போட்டுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த வறுவல். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வேகட்டும். வேகணும்னா இந்த உப்பு காரம்லாம் பிடிக்கணுங்க, அவ்வளோதான். இதை லேசாக மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றலை, அந்த எண்ணெய் அந்த இதுலேயே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த மசாலா நம்ம திரட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோடய நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிடும்போது இந்த மசாலோடு எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரை வந்து எப்படி இருக்குன்னா, உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெளியில் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள்
செஞ்சாலும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா பட்டையாக நம்ம வந்து நான் கட் பண்ணதை காமிச்சேன் இல்லைங்களா, அதில் இந்த மசாலாலாம் தடவிட்டு நம்ம தோசைக்கல்லையும் போட்டு நம்ம அப்படியே பிரட்டி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. முக்கியமாக அந்த பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி போட்டு செய்யுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கருணைக்கிழங்கு வறுவல் நம்ம அந்த சட்டியில் வச்சுருக்கும் போது எண்ணெய் இருந்த மாதிரி இருந்தது இல்லைங்களா, இப்போ பாருங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா ட்ரையாக நல்லா வந்துருச்சு. மசாலாம் இதோடய ஒட்டி வந்துருச்சு. இப்போ இது செய்யறதுக்கு வேக வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.